அண்மை செய்தி. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் கோவையில் தற்போது காங்கிரஸ் கட்சியினர் அந்த தடுப்புகளை அகற்ற முயற்சிக்கும் அந்த காட்சிகளை பார்க்க இருக்கிறீர்கள். ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்தை நோக்கி போலி வாக்காளர்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்களை கடந்த பல நாட்களாகவே தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்தார். இது குறித்து தேர்தல் ஆணையமும் அவருக்கு கேள்வி எழுப்பிய நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற போது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, கனிமொழி எம்பி உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை மாவட்டத்தில் தற்போது காங்கிரஸ் கட்சியினர் கொடிகளையும் பல்வேறு கோஷங்களையும் முழங்கி அந்த பேரிகார்ட் எனப்படும் அந்த தடுப்பு வேலிகளை அகற்ற அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் ஞானசேகரன் தரும் கூடுதல் மற்றும் உடனடி தகவல்களை இப்போது கேட்கலாம். ராகுல் கைதுக்கு எதிர்ப்பு காங்கிரஸ் போராட்டம் கோவையில் பரபரப்புடன் இருக்கிறது. அந்த காட்சிகள் உங்கள் தரப்பு தகவல்களை தரலாம் ஞானசேகரன். வணக்கம் மோகன்ராஜ். வாக்காளர் பட்டியல் முறைகேடு இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்தை கண்டித்தும் டெல்லியில் இன்று ராகுல் காந்தி தலைமையில் பல்வேறு எம்பிக்கள் தேர்தல் ஆணையத்தை நோக்கி பேரணி மேற்கொண்டனர். அப்பொழுது காவல்துறையினர் கைது செய்தனர். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உட்பட பல்வேறு எம்பிக்கள் அதில் கைது செய்யப்பட்டனர். ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டனர். அக்கட்சி தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமார் தலைமையில் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் மேற்கொண்டனர். அப்பொழுது காவல்துறையினர் அவர்களை தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. அப்பொழுது திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் பாஜக அரசை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். இதனால் ரயில் நிலையம் முன்பு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. அதனை அடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். மோகன்ராஜ். நன்றி ஞானசேகரன். உங்கள் சுருக்கமான தகவலுக்கு, தெளிவான தகவலுக்கு நன்றி.